யூடியூப் சேனல்களும் விவசாய பெருமக்களுக்கும் மற்றும் கால்நடை பராமரிப்பாளர்களுக்கும் பிஸ்மில்லா நாட்டுக்கோழி பண்ணை காலை வணக்கத்தை தெரிவிக்கும். பொதுவாக எடுத்திங்கன்னா யாரும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மாட்டீங்க, யாரும் லைக் பண்ண மாட்டீங்க. ஒரு 2 பேர் தான் பார்த்துக்கிறாங்க. அந்த பார்த்துக்கிறவங்களுக்குலாம் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இது விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் தான் இந்த பதிவு போடுறேன் நான். இப்போ பாருங்க, தெரியுதுங்களா? எல்லாம் மேலே உக்காந்துருக்கு. ஆனால் நான் உக்காந்தாலே போதும், எல்லாம் மேலே பறந்துக்கணும், உக்காந்துக்கணும், கோழி குஞ்சுலாம். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சேனல் போகிற மாதிரியே பார்த்துங்க. இது விவசாயத்தை பற்றி அப்புறம் போடுறேன். விவசாயத்தை இன்னும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள். நான் என்னென்ன சொல்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு தான் பதிவு போடுறேன். யாருக்காக பதிவு போடுறேன் நான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ மாமரம்னு எடுத்திங்கன்னா, மாமரம் குளிர்ச்சியானது, வேப்ப மரமும் குளிர்ச்சியானது. எதுக்காக மரங்களை நட்டுறோன்னு சொன்னாக்கா, மரங்களை நட்டால் தான் மழை வரும். இப்போ அது கூட வரலையே, மழை கூட. ஒரு நிமிஷம். ஹை 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 கோழி குஞ்சு, ஒரு நிமிஷம் கேட்குங்களா? ஹை கேட்குங்களா? கோழி குஞ்சு பின்னாடியே தேர்த்திக்குவோம். அது ஓடி போச்சுன்னா தொல்லை. அப்புறம் பூனை பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். சந்து போச்சுன்னா அவ்வளோதான். சந்து விடலன்னா கோழி பூனை பிடிக்காது. எப்படி இங்கே தான் உக்காந்துருந்தேன் நான். எல்லாம் மாரி மேலே ஏறி உட்காந்து நான் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க, வேப்பம் அவ்வளோ ஆள்லே சுள்ளுன்னு வெயில் அடிக்கிறதுனால நல்லா மஞ்சள் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நார்மல் வாட்ரு தான் வச்சுக்கிறேன். அது பாருங்கள், வேப்பந்தலை போட்டு தான் அடிக்கிறேன். கீழே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து எல்லாம் வேப்பந்தலை போட்டு அடிங்க. வெய்ய காலத்தில் கோழியை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். மழை பெஞ்சா ஒன்றும் தெரியாது. ஆனால் வெய்ய காலத்தில் தான் பாக்டீரியா அந்தம் கோழிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நல்லா பார்த்துங்க கோழியை.
இப்போ பாருங்க. ஏய் ஹை பாருங்க, கீழே மண் போட்டேன், மண் தான் போட்டேன். அது குஞ்சு கொஞ்சம் பெருகிற வரைக்கும், ஏன்னா பொரிச்ச குஞ்சுக்கு வேப்பந்தலை போடக்கூடாது. பாருங்கள், ஆள் நான் இப்படி வந்துட்டேன்னா எகிரி குச்சிட்டு ஓடிடுவேன், பறந்து போயிடுவேன். அதுக்கு வேப்பந்தலை போட்டு வச்சுக்கிறேன், கூட சீனி டப்பாவும் வச்சுக்கிறேன், சீனியும் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், எல்லாம் தின்னது பாருங்க. நேற்று சொன்னல அரிசி, கம்பு, மக்காச்சோளம், கோழித்தீனி, இந்த நாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். யாருக்கு மாதிரி ஓட்டேன். ஹை ஹை வாசி காக்காவை விடாது. நார்மல் காக்காவும் இருக்கட்டும், அந்த காக்காவும் இருக்கட்டும். கோழி கூட, கோழி குஞ்சு கூட, கோழி கூட ஒரு 3 நிமிஷம், குஞ்சு கூட ஒரு 3 நிமிஷம் இருங்க. கோழியை பார்த்துன்னே இருங்க. ஏன்னா இப்போ வெயில் டைம் காலம், நாய்ங்களுக்கு இறை கிடைக்கும், பூனைங்களுக்கு இறை கிடைக்கும். ஓடுறதுனால வீடியோ ஜூம் பண்ணிட்டாங்க. கோழியெல்லாம் பார்த்தீங்க, அதனால் இது தட்டினா தான் ஓடுதுங்க. நீங்களும் மரம் அதிகமாக வளங்க. கோழி வாங்க போகிறோன்னு சொன்னீங்கன்னா நல்லா பார்த்து வாங்க. ஓடி மரம் வீட்டுக்கு வேப்ப மரம் குளிர்ச்சி தரும். இல்லை மாமரம் வைக்கிறதுனா வைங்க. ஏன்னா இப்போ வெயில் டைமு மரம் மட்டை நிறையா இருக்கும். நிறையா இருந்தால் தான் கோழி பராமரிக்கணும். கோழிக்கு சுத்தமான தண்ணியாக வைக்கணும். தண்ணியை சுத்தம் படுத்திடுங்க, டெய்லியும் சுத்தம் பண்ணுங்க. வெய்ய நாள் இல்லை, காலைல ஒரு ஐட்டம் தண்ணி பிடிச்சி வைக்கணுங்க. அதோட மதியானம் மோட்ரு தண்ணி இருந்ததுன்னா மோட்ரு போட்டு பிடிச்சி வைங்க தண்ணி. அடுத்தடுத்த பதிவு போகிறோம். அடுத்தடுத்த பதிவு உங்களுக்காக உடனுக்குடனே தெரிந்து கொள்ள பிஸ்மில்லா நாட்டுக்கோழி பண்ணை மறக்காமல் கிளிக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.
வணக்கம். விடை பெற்று